குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. நாளை சனிக்கிழமை 7:30 ஆரம்பமாகும் ஐபிஎல் போட்டிக்கான ஒரு சிறிய ஜோதிட ஆய்வு எப்படி இருக்கும் என்பதை ஆராய்வோம். ஜோதிட ரீதியான கருத்து: சந்திரன் புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதம், செவ்வாய் புனர்பூசம் 4ஆம் பாதம், புதன் பகவான் பூரட்டாதி 4ஆம் பாதம், துலா லக்னத்தில் ஆரம்பித்து விருச்சிக லக்னத்தில் ஆட்டம் முடிவடையும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அணிகள் மோதுகின்ற, அதாவது பிபிகேஎஸ் ஆர்ஆர் அணிகள் நாளை இரவு 7:30 மோதுகின்றன அப்படின்னு சொல்லலாம். இதில் பிபிகேஎஸ் பொறுத்தவரையில் பி ஆர்யா, ஜான்சன், ஷட்கி, ஏசிங், சாவ்லா, பர்குஷன் இவர்கள் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார்கள் என்று ஆய்வுகள் கூறுகிறது. அதே போல் ஆர்ஆர் பொறுத்தவரையில் ஜெய்ஸ்வால், ராணா, எஸ் சர்மா, தேஷ்பாண்டே, தீக்ஷனா, ஏ சர்மா, கே கார்த்திகேயா இவர்கள் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார்கள் என்று ஜோதிட கருத்துக்கள் கூறுகிறது. இந்த இரண்டு அணிகளும் ஒரே மாதிரியான நிலைமைகளை நாளை கொண்டுள்ளது. யார் வெற்றி பெறுவார்கள் என்பது தீர்மானிக்கக்கூடிய அளவு ரொம்ப சிக்கலான ஒரு முடிவுகளை 1 மணி நேரம்ன்றது 2 மணி நேரம்ன்றது 4 மணி நேரம் ஆனாலும் இந்த ஒரு அணிக்கு தீர்வு கொடுக்க முடியல. ஏன்னா இரண்டும் சமநிலையில் உள்ளது. அதாவது எஸ் ஐயருடைய ஜாதகத்தையும் சஞ்சு சாம்சனின் ஜாதகத்தையும் ஆராயும் போது ஒரே மாதிரியான கிரகநிலைகள் உள்ளது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஓரளவிற்கு சஞ்சு சாம்சன் ஒரு 50% டாஸ் வின் பண்ணக்கூடிய அளவிற்கு ஜாதகம் உள்ளது. அது ஒரு 50% சொல்லலாம். இவர் பேட்டிங்கை தேர்ந்தெடுத்தால் ஆர்ஆர் வெற்றி பெறலாம், போலிங்கை தேர்ந்தெடுத்தால் பிபிகேஎஸ் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நேர காலங்கள் பொறுத்தவரையில் முதலில் ஆடக்கூடிய 20 நிமிஷம் நல்லா இருக்குது. அந்த 20 நிமிஷம் விக்கெட் விழாமல் ஆட்டம் ஆடுறதுக்கான வாய்ப்புகள், நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழக்கூடிய நிலைமை ஏற்பட்டுவிடும். அதே போல் செகண்ட் இன்னிங்ஸில் 36 நிமிஷம் நல்லா இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த 36 நிமிடங்கள் வரக்கூடிய பேட்ஸ்மேன்கள் விக்கெட்டுகள் விழுந்துக்கிட்டே இருக்கும். 1 மணி நேரம் 25 நிமிடம் அதுக்கப்புறம் நல்லா இருக்கும் செகண்ட் இன்னிங்ஸில். அப்போது இந்த முதலில் வரக்கூடியவர்கள் எளிதில் விக்கெட்டுகள் விழக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஓப்பனிங் பேட்ஸ்மேனுங்கள்லாம் சிறப்பான ஆட்டம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் இன்னிங்ஸில் விளையாடுறவங்க அப்படின்னு சொல்லலாம்.